மக்கள் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திமுக காரங்க நம்மளை பார்த்து மிரண்டு போய் உட்காந்துருக்காங்க. அதாவது நம்ம ஒரு 100 கட்சி பார்த்துட்டோம், ஆக்டர் கிரியேட் பண்ணுற கட்சி வருவானுங்க, சும்மா ஒரு 4-5 பேர் வேலை செய்வானுங்க, காசை வாங்கி இங்கிட்டு போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம செயல்பாடு பார்த்திங்கன்னா ரசிகர் கூட்டமாக இல்லாமல் ஒரு தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிகள் எப்படி செயல்படுவாங்க, அதாவது பழங்கின்னு கொட்டை போட்டவங்க அரசியலில் எவ்வளோ தீவிரமாக செயல்படுவாங்க, களப்பணி பார்ப்பாங்க. அந்தளவு பார்த்திங்கன்னா நம்ம தோழர்கள் களப்பணி பார்க்குறாங்க. இது ஆப்போசிட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக யோசிக்க வச்சிருக்கு. அதனால் மீடியாவில் பார்த்திங்கன்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அந்த நரேட்டிவை இந்த வீடியோவில் உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. அதாவது மீடியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கட்சியில் யாருமே வேலை செய்கிறாங்க, அதிருப்தியில் இருக்காங்க, அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. நம்ம தோழர்கள் 5 வகையாக செயல்பட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் காட்டுறேன், ஒவ்வொன்றுக்கும் தரவு காட்டுறேன். இப்படி இவங்க செயல்படும் போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் அத்தனை பேருமே என்னடா இது பெருந்தளவலியாக இருக்கும் போலடா அந்த கட்சி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்க்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. குறிப்பாக திமுக நிறையா வருத்தப்பட்டு இருக்கு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. தெளிவாக நம்மளுடைய செயல்பாடை பற்றி பேசலாம். அதற்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இந்த பதிவுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் செயல்பாடு என்னை ப்ரௌடாக அந்த கேமரா முன்னாடி உட்காந்து பேச வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஒன்மையோனா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, நம்ம தலைவர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு விஷயத்தை ரொம்ப தீவிரமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம தோழர்களும் அதை கேட்டுக்கொண்டு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டதுனால தான் நம்ம இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு கண்டென்ட்டை நம்மளால் பண்ண முடியுது. ஒரு ப்ரௌடாக உட்காந்து கேமரா முன்னாடி நம்மளால் பேச முடியுது. அதாவது நம்ம தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை அடிக்கடி மேற்கோள் காட்டுறாங்க. மக்கள்கிட்ட போப்பா, மக்களோட வாழு, மக்கள்கிட்டருந்து கற்றுக்க, மக்களோட சேர்ந்து திட்டமிடு. இதை கரெக்டாக பண்ணாவே நம்ம மக்களுக்கான அரசு அமைச்சிடலாம். மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். மக்களுக்கும் நமக்குமான கனெக்ட் நல்லாவே இருக்கும். இது எதுவுமே செய்யலைனாட்டி தான் மக்கள் விரோத அரசு. ஸோ அந்த அரசு அகற்றணும்னா நம்ம மக்களோடு இணைந்து தான் பயணிக்கணுங்கிறத நம்ம தலைவர் ஆல்ரெடி நம்ம கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்குமே சொல்லிக்கொண்டே இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற 5 விஷயத்தை மக்களோடு இணைந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிர்வாகிகள் செயல்பட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு முன்னாடி ஒரு மக்கள் பிரச்சனை வருது, ஏதோ ஒரு தொகுதியில் ஏதோ ஒரு இடத்துல, முதல்ல அந்த பிரச்சனையை அவங்களால சால்வ் பண்ண முடிஞ்சால் அந்த பிரச்சனையை அவங்களே சால்வ் பண்ணிடுறாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. அதாவது நேற்று தினம் பார்த்தீங்கன்னா காரைக்குடி பகுதியில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல மரம் விழுந்து போச்சு. இந்த மரத்தை அகற்ற சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்கள் வெவ்வேறு இடத்துல ஃபோன் பண்ணியிருக்காங்க, கால் பண்ணியிருக்காங்க, யாருமே வரல. ஸோ நம்மளுடைய நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு அந்த பகுதியில் வந்து இந்த மாதிரி மரம் விழுந்து போச்சு, பசங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற அந்த கோரிக்கையை நம்ம முன்னாடி வச்சுருக்காங்க. நம்ம கழக தோழர்கள் குறிப்பாக நம்மளுடைய மாவட்ட செயலாளர் பிரபு அவர்கள் அந்த இடத்துக்கு போய் அந்த பிரச்சனையை பார்த்து இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்திருக்காங்க. மக்கள் அத்தனை பேரும் இந்த பசங்கள்கிட்ட சொன்னோம், இவங்க அங்கங்கே போவாங்க, எதுவும் செய்வாங்கன்னு நினச்சா இவங்களால சார்ட் அவுட் பண்ண முடிஞ்சால் இவங்களே சார்ட் அவுட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இமேஜை பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த பசங்கள்கிட்ட போனால் அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழக மக்களை நம்ம கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையாக இருக்குது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா படகு போக்குவரத்து இல்லாமல் இருந்திருக்கு. அப்போ நம்ம கழகத்தோழர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பரிசல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பரிசலை வாங்கி கொடுத்து இங்கேருந்து இங்கே போகணும், இல்லை இந்த பரிசலில் போங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை அவங்களே தீர்த்துறாங்க. அங்கே போய் இங்கே போய் அந்த எல்லாம் இல்லை, முடியுமா முடிச்சு விடு, வேலை முடிஞ்சு போச்சு, மக்கள் ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்கள் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. சில இடத்துல இந்த ரோடு பள்ளமாக இருக்கிறதெல்லாம் சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட உதாரணங்கள் நம்ம முன்னாடி இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ற முதல் பாயிண்ட். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சமூகத்தில் ஒரு துக்கம் நடந்துச்சுன்னா நம்ம கழக தோழர்கள் முன்னாடி போய் நின்று அந்த துக்கத்தில் பங்கேற்கிறாங்க. கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று எரிஞ்சு போச்சு, அந்த துக்கத்தில் நம்ம தோழர்கள் பங்கேற்றாங்க. வியாசர்பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் இருக்கக்கூடிய 2-3 வீடு பார்த்தீங்கன்னா எரிஞ்சு போச்சு, அந்த துக்கத்தில் நம்ம பங்கேற்றோம். அஜித்குமார் அவர்கள் விஷயத்துலையும் போனோம், கவின் அவர்கள் விஷயத்துலையும் போகிறோம். இந்த மாதிரி சமூகத்தில் எங்கேயாவது ஒரு அவலம் நடந்துச்சு. இந்த கடலூரில் பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே கேட் ஓப்பன் பண்ணதில் குழந்தைகள் இறந்து போனாங்க, அந்த துக்கம் உட்பட நான் அப்படி பேசிக்கிட்டே போவேன். நேரம் கருதி சில விஷயத்தை நான் குறைச்சிக்கிறேன். இவ்வளவு தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு துக்கம் நடந்தாலும் முன்னாடி போய் நிற்கிறோம். நம்மளால் அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ண முடிஞ்சாலும் நம்மளே அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இப்போ 2வது ஒரு பாயிண்ட்டுக்கு போகலாம். சரி, நம்ம முன்னாடி ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை நம்மளால் சார்ட் அவுட் பண்ண முடியல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுறோன்னா மனு கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அதாவது கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டுமான விளைபொருட்களோட விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கழக தோழர்கள் பார்த்தீங்கன்னா இதை நம்மளால் சார்ட் அவுட் பண்ண முடியாது, நம்ம யார்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணுமோ அவங்கள்ட்ட நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறோம், அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம இப்போ அதாவது கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட ஏறுறோம், மக்கள் குறைதீர்க்கும் முகாமை அப்ரோச் பண்ணுறோம், பேரூராட்சி நகராட்சின்னு சொல்லி அரசு நிர்வாகத்தோட படிக்கட்டுகளுக்கு நம்ம தொடர்ச்சியாக ஏறிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி மனு கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆத்தூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டா கொடுக்காம ஒரு கவுன்சிலர், திமுகவோட கவுன்சிலரோட அடாவடியை நம்ம தோழர்கள்
தோழர்கள் பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பிரதானமான வேலையை பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஏன் பட்டா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த கவுன்சிலர் ரொம்ப தீவிரமாக இருக்காங்கன்னா, எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவாக அந்த பகுதி மக்கள் ஓட்டு போடல, அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க. இந்த மாதிரி பட்டா வாங்குறதுக்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்தை தொடர்பு கொண்டோங்கிற செய்தி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிய வந்தோன்னா அந்த திமுகவில் இருக்கக்கூடிய குண்டர்களை வச்சு அவங்கள மிரட்டியிருக்காங்க. அப்பயும் நம்ம கழக தோழர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டா வாங்கி கொடுக்குது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி கோரிக்கை மனுக்களை நிறையா மக்கள் பிரச்சனையாக அரசு நிர்வாகத்திட்ட போய் அப்ரோச் பண்ணி இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணோம் அப்படிங்கிற ஏராளமான விண்ணப்பங்களை நம்ம தோழர்கள் பண்ணிட்டு இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய 2வது வகையான செயல்பாடாக இருக்குது. இப்போ 3வது பிரதானமான விஷயம், நம்மளால் சார்ட் அவுட் பண்ண முடியாது, போராட்டம் பண்ணி தான் சார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு இருந்துட்டாங்கன்னா மனு கொடுத்து வேலை ஆகலைன்னா அடுத்து என்ன பண்ணுறது, உட்கார வேண்டியதான் ரோட்டில். அதையும் நம்ம தோழர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. நேற்று பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா ஆர்கே நகரில் இருக்கக்கூடிய அந்த மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அவலங்களை கண்டித்து நம்ம தோழர்கள் சில புகைப்படங்கள்லாம் போடுறேன், அந்த புகைப்படங்கள்லாம் பாருங்களேன். நம்ம கழக தோழர்கள் பார்த்தீங்கன்னா போராட்டம் முன்னெடுத்திருக்காங்க. சில இடத்துல டாஸ்மாக் கடையை சாத்துங்க அப்படிங்கிற போராட்டம் முன்னெடுத்திருக்காங்க. என்னோட பகுதியில் பார்த்தீங்கன்னா பேருந்து நிலையங்கிறது பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. இந்த பேருந்து நிலையத்தை எங்கேயோ கொண்டு போய் வைக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனையை முன்னிறுத்தி பார்த்தீங்கன்னா நம்ம கழக தோழர்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்திருக்காங்க. இந்த மாதிரி மக்கள் பிரச்சனையை முன்னிறுத்தி போராட்டம் ஆர்ப்பாட்டங்கிறது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய விஷயமா இருக்குது. ஏன்னா ஒன்றை சொல்லி ஒன்றை சொல்லன்னு வைங்களேன், நிறைய பேர் கூச்சுப்பாங்க வீடியோ பார்க்குறவங்க. ஏகப்பட்ட போராட்டங்களை தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த பிறகு மாவட்டம் சார்பாக நிறையா போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய 3வது பாயிண்டாக இருக்குது. இப்போ 4வது, போராட்டம் பண்ணி தீர்வு கிடைக்கல, அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணுவாங்க, நேராக தலைமைக்கு கொண்டு போவோம் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ சென்னை மாநகராட்சியில் வேலை செய்யக்கூடிய சில 2000க்கு மேற்பட்ட அந்த துப்புரவு தொழிலாளர்களை பார்த்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்களை பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு பார்த்தீங்கன்னா நீக்கிட்டாங்க ஒரே நாளில். இந்த செய்தி நம்ம கழகத்தோழருக்கு வந்தோன்னா முதல்ல ஆரம்பகட்ட போராட்டம் அங்கே பண்ணிட்டாப்புல, ரிப்பன் மாளிகைக்கு வெளியே அங்கே போராட்டம் பண்ணக்கூடியவங்க மத்தியில் நம்ம கட்சி சார்பாக பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்ட நிர்வாகி போய் அங்கே உட்காந்துட்டார். இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் அவருக்கு புரிஞ்சதுனால தலைமைக்கு தொடர்பு வந்து பிரச்சனையை பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறாரு. தலைமையில் இருக்கக்கூடிய சிடிஆர் அண்ணா ஆதவண்ணா அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போராட்டத்துக்கு வந்து நாங்கள் துணை நிற்போம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. நீங்கள் புகைப்படங்கள் ஃபோட்டோஸ் அத்தனையுமே பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியாக நம்ம என்ன பண்ணுமோ அதையும் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லியிருக்கோம். ஒரு போராட்டத்தோட கோரிக்கை கீழே வருது, நம்மளும் போராட்டம் பண்ணிட்டோம், தீர்வு கிடைக்கல, மேலே நம்ம பாஸ் பண்ணி மேலே இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வர்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தன்னுடைய சொந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா குடிக்கம்பம் வைக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தி பல்வேறு நபர்களை அப்ரோச் பண்ணார். இந்த கோரிக்கை வந்து எல்லார் பக்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா தலைமைக்கு போயிடுச்சு. அவரோட டேட்டா பேஸ் அத்தனையும் வாங்கி பார்க்கும்போது எல்லாத்துக்கும் சரியாக அனுமதி வாங்கியிருந்தார். அனுமதி வாங்கி அவருக்கு கொடிக்கம்பம் நடுறதானது மறுக்கப்பட்டுச்சு. மாவட்ட நிர்வாகியாக இந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ண முடியல, தலைமைக்கு போயாச்சு. தலைமை உள்ள இறங்கி இந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணி அவர் எங்கே கொடிக்கம்பம் வைக்கணும்னு ஆசைப்படுறாரோ அவருடைய சொந்த பட்டா நிலத்தில் இன்னைக்கு அவருடைய கொடி பறக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீழேந்து ஒரு பிரச்சனை மேலே போகுது, மேலே இருக்கிறவங்க அந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணி விடுறாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையாக இருக்குது. இப்போ அடுத்து வேற ஒரு ஆங்கிளுக்கு நம்ம நகர்ந்தோம்னா, மேலேருந்து ஒரு தகவலை கொடுத்து இந்த வேலையை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். உறுப்பினர் சேர்க்கை பண்ணுங்கள், குடும்பமாக கட்சியில் சேருங்கன்னு சொன்னாங்க தலைமையிலேருந்து. நம்ம ஆளுங்க திருவாக கட்சியில் சேர்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்த தெருவையும் நான் வீடியோ பார்த்தேன், மொத்த தெருவையும் கட்சியில் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உறுப்பினர் சேர்க்கை கொடுத்த டாஸ்க்கை ரொம்ப தீவிரமாக பார்த்துட்டு இருக்காங்க. தெருவா வீடு வீடாக கதவை தட்டி மக்களை போய் பார்த்து மக்கள்கிட்ட பேசி இந்த அரசாங்கத்தோட அவலநிலை அத்தனையுமே சொல்லி நம்மளுடைய தேவையை பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி இந்தாங்க ஸ்டிக்கர், விருப்பம் தான் வீட்டில் ஒட்டுங்கன்னு சொல்லி ஸ்டிக்கரை கையில் கொடுத்து பொதுமக்களோட சம்மதத்தோடு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரோட ஸ்டிக்கரை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் நம்ம தோழர்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலைமையிலேருந்து கொடுக்கக்கூடிய அத்தனை வேலையும் ரொம்ப தீர்க்கமாக செய்கிறாங்க. நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டம்னா ஓகே ரைட்டு. பெண்கள் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் போராட்டம் அறிவிச்சாங்க. நேற்று சொன்னாங்க இன்றைக்கி போராட்டம், விஷயத்தில் நேற்று சொன்னாங்க இன்றைக்கி போராட்டம். எதற்கும் சுணக்க காமிக்கிறது இல்லை. அம்பேத்கர் சிலையில் தமிழ்நாடு முழுக்க மாலை பண்ணணும்னா ஓகே ரைட்டு. இந்த இடத்துல போய் இவங்களை பாருங்கன்னா ஓகே நாங்கள் போய் பார்க்குறோம். எந்த வேலை கொடுத்தாலும் தலைமையிலேருந்து வர்ற வேலையும் ரொம்ப தீர்க்கமாக பார்க்குறாங்க. தலைமைக்கு சில செய்தியை பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. 2 இடத்துலையுமே நம்ம மாவட்ட நிர்வாகிகள் ரொம்ப தீர்க்கமாக தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிறது 4வது என்னுடைய பாயிண்டாக இருக்குது. இப்போ 5வது, எவ்வளவோ அடக்குமுறை கொடுத்தாச்சு, எவ்வளவோ விஷயங்கள் நடந்தாலும் அதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நேற்று சென்னையில் பார்த்தீங்கன்னா தந்தியில் கூட இந்த நியூஸ் வந்திருக்கும். நம்ம கட்சியை சேர்ந்த ஒருத்தர், அவர் பொருளாதாரம் இருக்கார் அந்த பகுதியில், தன்னுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை மேலே வச்சிருக்கார். அவருக்கு ஏகப்பட்ட அடக்குமுறை, ஏகப்பட்ட பிரச்சனையை
பிரச்சனையை சந்தித்து இன்றைக்கி அவரும் அவருடைய சகோதரர்களும் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட பிரச்சனையா அல்லது கட்சி பிரச்சனையான்னு தெரியல, ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி, ஆனால் தாவேக்கா அப்படிங்கிற காரணம் அங்கே பிரதானமாக இருக்குது. அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அவர் உடம்பு முழுக்க பார்த்தீங்கன்னா பிளேடு, அவரோட தம்பிக்கு பிளேடு போட்டு அந்த அண்ணனும் தம்பி 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. வியாசர்பாடியில் போய் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கீங்களா, தீ விபத்தில் பாதிக்கப்பட்டு இந்தாங்க நலத்திட்ட உதவிகள்னு சொல்லி நம்ம பசங்க கொடுக்கும்போது போலீஸுக்கும் அவங்களுக்கும் நடுவில் வாக்குவாதமாகி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தாக்குதலுக்கு உள்ளானாங்க. பேனர் வச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெட்டுக்குட்டாகி போச்சு. இதை பற்றி நம்மளே செப்பரேட்டாக ஒரு பதிவில் பேசியிருந்தோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சேலத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்திபன் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த கட்சியோட பொதுக்கூட்டத்தை சேலத்தில் நடத்துறதுக்கு எவ்வளவு அடக்குமுறைகளை எவ்வளவு பிரச்சனையை கையாண்டார். கும்மிடிப்பூண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டு 10-15 நாளாக அந்த குற்றவாளியை பிடிக்காமல் இருந்தாங்க. இதற்கு ஒரு ப்ரெஷர் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் நடத்த அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க. போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல, நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனே முற்றுகையிட்டாங்க. எதை செஞ்சாலும் அனுமதி கிடையாது, எந்த விதமான வாய்ப்பும் வழங்குறது கிடையாது, தண்ணீர் பந்தல் வைக்க வர்றது கிடையாது. அதாவது ஒரு கட்சியோட நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துல மாவட்ட நிர்வாகியால் வைக்க முடியல. இப்போ வரைக்கும் பல மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியோட பொதுக்கூட்டம் நடக்காதுக்கு பார்த்தீங்கன்னா முறையான அனுமதி சரியாக கிடைக்க மாட்டேங்குது. அது சரியில்லை, இது சரியில்லை, அது கரெக்ட் இல்லை, இது கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி காரணங்களை மாற்றி மாற்றி விடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா சேப்பாக்கத்தில் நம்ம கட்சியோட நிர்வாகி, மாவட்ட நிர்வாகி அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்சியோட போராட்டத்தை அல்லது பொதுக்கூட்டம் நடத்த ரொம்ப கஷ்டப்படுறார். ஏன்னா சேப்பாக்கம் அப்படிங்கிறது துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய தொகுதி. அந்த தொகுதியில் வேலை செய்கிறதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்படுறார். இந்த மாதிரி ஏகப்பட்ட அடக்குமுறைகளை நம்ம மாவட்ட நிர்வாகிகள் எதிர்கொண்டும் நம்ம தலைவருக்காண்டி துணிச்சலாக களத்தில் நின்று தங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. தன்னால் முடிஞ்ச பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணுறாங்க. தன்னால் முடியலை, இந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுன்னா யார் ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க? தமிழ்நாடு அரசு நிர்வாகத்தில் எந்த இடத்துல போய் கதவை தட்டினா அந்த பிரச்சனை ஷார்ட் அவுட் ஆகுமோ அங்கே போகிறாங்க. ரெண்டையும் பண்ண முடியாதுன்னு தோணுச்சுன்னா அடுத்து போராட்டம், ஆர்ப்பாட்டங்கிற விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க. மூணாவது அதுவும் ஒர்க் அவுட் ஆகலையா, 4வது தலைமைக்கு பாஸ் பண்றாங்க. இதற்கும் நான் ஏகப்பட்ட உதாரணங்கள் சொன்னேன். 5வது பார்த்தீங்கன்னா இவ்வளவு வேலையை இவங்க பார்க்கறதுனால ஏகப்பட்ட கெடுபிடிகள், ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சாலும் தலைவர் அப்படிங்கிற அந்த ஒரு முகத்துக்காண்டி பார்த்தீங்கன்னா அத்தனையும் பொறுத்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஸோ மக்கள் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கழகத் தோழர்கள் அத்தனை பேரோட வேலை இன்னும் கொஞ்சம் ஆவணப்படுத்தப்படும். இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம மக்கள் மேடையில் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மீடியா செட்டிங்லாம் நம்பாதீங்க. இவ்வளவு தீர்க்கமாக இவ்வளவு தெளிவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மீடியா எதையுமே நம்மள்ட்ட காமிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. காமிக்காதனால எங்கேயுமே வேலை நடக்கலை அப்படிங்கிற ஃபீலிங்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளே வந்துடுறோம். இது வந்து ஒரு பொய். உண்மைக்குமே வேலை நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவிக்கு சார்ந்த மிக முக்கியமான பல்வேறு விதமான விஷயத்தை பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். Thank you so much.